Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNDALU 3 இயர் LLB மை அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி வந்து கரெக்ட் பண்றது. அதாவது உங்களை அறியாமலே அன்பார்ச்சுனேட்லி ஏதாச்சும் நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தப்பை எப்படி வந்து நம்ம திருத்தம் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வந்து நிறைய மாணவர்கள் வந்து மார்க்கை தான் வந்து தப்பா மிஸ்டேக்கா வந்து அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த சொல்யூஷன் இருக்கு. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் சம்பந்தமா அட்மிஷன் அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பேஜ் வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது உங்களுடைய 3 இயர் எல்எல்பி மை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாம ஏதாச்சும் நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு அதை அப்ளிகேஷன் பண்ணி ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபைன் பண்றீங்க, பிடிக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். ஆக்சுவலா நீங்க நல்லா வந்து கவனிக்கணும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3 இயர் எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ் ரெண்டுக்குமே வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கான டெட்லைன் அப்படிங்கிறது ஜூலை 7 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அவசரப்பட்டு நிறைய பேர் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ரிசல்ட் வந்து இன்னமும் மார்க் ஷீட் டிசி எதுவுமே வராம கொஞ்சம் குயிக்கா வந்து அப்ளை பண்ணிடுறீங்க. ஆக்சுவலா வந்து நீங்க உங்களுடைய ஆர்வம் எல்லாமே வந்து ஓகே தான். இருந்தாலும் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வெப்சைட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ரொம்ப வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் வந்து நம்ம லாகின் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3ல இருந்து 4 முறை லாகின் பண்ணி நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியுது. ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு மறுபடியும் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு தனியா வந்து லாகின் பண்ணணும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. வேற வழியே இல்ல. சரிங்களா? ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அப்ளிகேஷன்ல நீங்க உங்களை அறியாம ஏதாச்சும் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரெட்டிஃபை பண்றதுக்கு, அதாவது சால்வ் பண்றதுக்கு யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அது எந்த டேட் வந்து சொல்லிட்டு நம்ம வந்து அஃபீஷியலா இன்னமும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. டெட்லைன் அப்படிங்கிறது ஜூலை 7 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. மேபி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. ஏன் அப்படின்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அப்படிதான் அந்த டெட்லைன் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து நம்ம ரிசல்ட் எங்களுக்கு ஃபைனல் செம் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கோரிக்கை வந்து அதிகமா அங்க யூனிவர்சிட்டிக்கு கால் போனதுனால ரிக்வெஸ்ட் வச்சதுனால கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. மேபி இந்த வருஷமும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். 3வது நாள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கறது வந்து கொடுப்பாங்க. அப்படி எடிட் பண்ணும்போது உங்களுடைய டேட்டா வந்து என்னென்னலாம் வந்து எடிட் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லிடுறேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து எடிட் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். டேட் ஆஃப் பர்த் இஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா எடிட் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய சப்காஸ்ட் இதையுமே வந்து உங்களால வந்து எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுடைய கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி வந்து உங்களுடைய மார்க், ஓவரால் மார்க்கை எடிட் பண்ண முடியாது. உங்களுடைய அந்த பார்ட் 3 சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ் இதையுமே உங்களால வந்து எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த 3 விஷயத்தையும் உங்களால வந்து எடிட் பண்ண முடியாது. அப்ப எப்படி ப்ரோ நாங்க வந்து மார்க் வந்து ரெக்டிஃபை பண்றது? ஆக்சுவலா மார்க்குக்காக தான் நாங்க இந்த வீடியோவே கிளிக் பண்ணி பார்க்குறோம். ஆனா நீங்க எடிட்டே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. இது என்ன ஒரு பாசிபிலிட்டின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி வந்து எடிட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட Gmail ஆப்ப வந்து ஓப்பன் பண்ணுங்க. அந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ரிகார்ட்ஸிங் த 3 இயர் எல்எல்பி அட்மிஷன் எடிட் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல போட்டுட்டு, நான் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கனோ, இதே கன்டென்ட்க்கான அப்படியே அந்த டெம்ப்ளேட்ட உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்திருக்கேன். அந்த டெம்ப்ளேட்ட அப்படியே காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. இல்ல அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்து நீங்க டைப் பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல மெயில் ஐடி வந்து 2 மெயில் ஐடிக்கு நீங்க வந்து மெயில் பண்ற மாரி இருக்கும். ஒண்ணு helpdesk.tndalU.admissions@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடியும் நல்லா பார்த்துக்கோங்க. 2வது வந்து the chairman law admissions@gmail.com இந்த 2 மெயில் ஐடிக்கும் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரிக்வெஸ்ட் வந்து கொடுங்க. ஹை டியர் டிஎன்டிஎல்யூ அட்மிஷன் டீம் போட்டு, அதாவது உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை இந்த இடத்துல வந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு காமனா போட்டிருக்கேன். அதாவது மார்க் வந்து எடிட் பண்ணணும். மார்க் மட்டும் எனக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கறத ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மேபி உங்க அப்ளிகேஷன்ல வேற ஏதாச்சும் நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அதையுமே கூட எடிட் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன்லாம் வந்து ஓரளவுக்கு கொடுக்க தேவை இல்லதான். ஏன்னா வந்து நம்மளுக்கு மை அப்ளிகேஷன் எடிட் பண்ற ஆப்ஷன் வந்து நம்மளுடைய லாகின்லயே வந்து கொடுப்பாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். மார்க்க மட்டும் நீங்க வந்து கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு ரிகார்ட்ஸ் போட்டு உங்க பேர் போட்டு இந்த இடத்துல அட்டாச்டு ஃபைல்ல போயிட்டு உங்களுடைய மை அப்ளிகேஷன் 3 இயர் எல்எல்பி நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் காப்பி வந்திருக்கும் இல்லையா, அந்த அப்ளிகேஷனை இந்த இடத்துல நீங்க வந்து அட்டாச் பண்ணிருங்க. 2வது வந்து உங்களுடைய யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, கன்சாலிடேட் மார்க் ஷீட்னு சொல்லக்கூடிய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் எல்லாமே வந்து அந்த கைட்லைன் வந்து கொடுப்பாங்க, எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி. அதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பின்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணி ஒரே பிடிஎஃபாக இந்த இடத்துல அட்டாச் பண்ணுங்க. அப்படி உங்ககிட்ட கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து ரிசல்ட் பார்த்த காப்பி அது எல்லாமே ஒரே பிடிஎஃபாக மெர்ச் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து அட்டாச்சு ஃபைலில் போயிட்டு அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல சென்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அது எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு நீங்க வந்து அடிக்கடி அட் அ டயத்துல நீங்க வந்து கால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிளிக்ல உங்களுக்கு கால் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த லைன் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். மண்டே டு உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சாரி, சாட்டர்டே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 10 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும், அப்புறம் வந்து 2 o'clockலேருந்து 5 o'clock இது வரைக்கும் இந்த டைமிங்ல தான் நீங்க கால் வந்து பண்ணணும். இன்னைக்கு சண்டே இன்னைக்கு பண்ணீங்கன்னா அட்டன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய 3 இயர் எல்எல்பி மை அப்ளிகேஷன்ல மார்க் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கை உங்களால வந்து ரெட்டிஃபை பண்ண முடியும். இந்த ப்ரொசீஜரை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்றது. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு வந்து 3 இயர் எல்எல்பி அப்ளை பண்றதுல இல்ல கவுன்சிலிங் அட்டன் பண்றதுல உங்களுக்கு மார்க் என்டர் பண்றதுல வேற ஏதாச்சும் வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு உண்டான ஹெல்ப் டெஸ்க்கான இன்ஸ்டா ஐடி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. இங்க வந்துட்டு நீங்க என்ன தகவல் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பாருங்க, நிறைய மெசேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு சண்டே மோஸ்ட்லி நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்றீங்க, நான் எங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க. ஸோ என்ன அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்ற விஷயத்தையும் வந்து கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு வீடியோல வந்து நம்ம அப்டேட்டா வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஓகே. நீங்க ஸ்டூடண்ட்ஸ் உங்க தரப்புல இருந்து இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்க. அத சால்வ் பண்ணி குடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து சால்வ் பண்ணி குடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.